ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரைடே மார்னிங்காவது நான் வந்து 3:30க்கு எழுந்தணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல. நான் ஒரு நாள் முன்னாடியே வியாழக்கிழமை நைட்டு வந்து வாசல் தெளித்து கோலம்லாம் வந்து போட்டுட்டேன். ஆனால் வழக்கம் போல் நான் வந்து காலையில் 5:30க்கு தான் எழுந்தேன். நைட்டு பார்த்திங்கன்னா என் பாப்பா தூங்குறதுக்கு 12, 1 ஆகிடும். அதனால தான் வந்து என்னால் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டைமே வந்து போதும், எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பையனுக்கு லீவுன்றதுனால சரியாக போச்சு. அப்புறம் சாமிக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன், விளக்கேற்றிட்டேன். ஈவினிங் தான் சாமிக்கு ஸ்வீட் செஞ்சு கும்பிடணும். எப்போவுமே யூஸ்வலாக நடக்கிறது தான். ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பூ பார்த்திங்கன்னா எல்லோ ஒன்று, ஒயிட் ஒன்றுன்னு சாமிக்கு சூப்பராக வந்து வச்சுருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வழக்கம் போல் நம்ம வந்து சாம்பார் தான் வந்து செய்ய போகிறோம். காலையிலே குழம்பு வச்சேன்னா காலையில் டிஃபனுக்கும் அதே வச்சுப்பேன், மதியானம் ரைஸுக்கும் அதே வச்சுப்பேன், நைட்டு வந்து வேறு ஏதாவது சட்னி வச்சுருவேன். இல்லை காலையில் சட்னி வச்சேன்னா மத்தியானம் குழம்பு வச்சேன்னா அதை நைட்டுக்கும் வச்சுருவேன். இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிறது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால காலையிலேயே வந்து சீக்கிரம் கடைக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சாம்பார் வச்சுட்டு பாப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு, வேகமாக கிளம்புனேன். அப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டுருக்கா. பையனுக்கு லீவுன்றதுனால பையன் கொஞ்சம் பார்த்துப்பான். அப்புறம் நடுவில் வந்து நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவேன் கடைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.